Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போறது லவ்லி ஆல்கன் அப்படிங்கிற BL manga தான். ஸோ இந்த mangaவோட ஸ்டார்டிங்கே சாங் வந்து அவனோட பிரதரை வேகமாக கூட்டிட்டு போறான். அப்படி போகும்போது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லீ பேக் அடிக்க இவனும் ஒரு கட்டத்துல கையை விட்டுறான். கையை விட்டதுமே பேலன்ஸ் தவறி லீ வந்து கீழே டொம்முன்னு விழுந்துடுறான். சாங் வந்து அவன் விழுந்துட்டானே அப்படிங்கறதெல்லாம் கவலைப்படாம அவனோட வாயை ஓபன் பண்ண சொல்லி அதை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் நீ இப்படிதான் ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுவா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இவனுக்கு ரொம்ப எம்பாரசிங் ஆயிருது. அப்படியே வாயை புத்திட்டு பின்னாடி போக எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்க, ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி, நீ எப்பவும் இதானே பண்ணுவ, இதானே உன் வேலையே அப்படிங்கிற மாதிரி அவனோட வாயை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்படியேவா கிளாஸ்க்கு போக போற வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கூட்டு போக ஆல்ரெடி வாயில இஷ்யூவா இருக்கு. இப்போ கீழே விழுந்து பேக்கும் போயாச்சு. அதனால மெதுவா நடந்து போக சாங்கும் வந்து இவனோட பேஸ்க்கு ஸ்லோவா நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேரும் இன்ஃபார்மரிக்கும் போறாங்க. நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் டாக்டரை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா டாக்டர் இதுக்கு நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்ட்டு லீ சொல்ல இவன் அதுக்கப்புறமா ரெண்டு திங்ஸ் கொண்டு வரான். ஆமா இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இது என்ன அப்படின்ட்டு லீ கேட்க உன்னோட வாயை ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க காட்டன் எடுத்து இவனோட பல்ல இருக்க அந்த இங்கெல்லாம் அவன் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இந்த சிச்சுவேஷனை பார்த்த உடனே லீக்கு வந்து காட்டன் கேண்டியோட நிலைமை தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நேத்து அது டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்டு பிங்க் கலர்ல முடியெல்லாம் கலர் பண்ணி வச்சிருந்துச்சு. இவன் இங்க சாப்பிட்டு வாயெல்லாம் பிங்க் கலர்ல ஆக்கி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவேளை இவன் தான் அந்த காட்டன் கேண்டியோட டேடா இருப்பானோ அப்படின்னுட்டு நமக்கு ஒரு தாட் வருதுல்ல, அதே மாதிரிதான் சாங்கும் வந்து அதை நினைச்சு சிரிக்கிறான். நீ மத்தவங்கள ஒரி பண்ணாம இருக்க விட மாட்டியே அப்படின்ட்டு சாங் சொல்ல, என்ன பிரதர் நான் நேத்து சொன்னதை இன்னைக்கு கரெக்டா என்கிட்ட சொல்றான், அப்படி ரிப்பீட் பண்றான். ஒருவேளை இவன் என்ன வச்சு காமெடி பண்றானா இல்லை நான் மூவ் பண்றானா அப்படின்ட்டு இவன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா சொல்றான், சாரி நான் வேணும்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்ல, ஆடிக்கிட்டே இருக்காத ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேர்ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இவனோட பாடியால தான் மூவ் பண்ண முடியல, ஆனா இவனோட தாட்ஸ் வந்து எங்கெல்லாமோ போகுது. முன்னாடி இவன் ஸ்கூல் படிக்கிறப்போ ஏதாவது காம்படிஷன்ல இவன் வின் பண்ணாலோ இல்ல கீழே விழுந்து கால் கையை உடச்சுக்கிட்டாலோ அவனோட பிரதர் வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிருவான். இவங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படிங்கிற இவங்களோட டீலை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. ஆனா இவனுக்கு அந்த ஆஸ்துமா அட்டாக் வந்ததுக்கு அப்புறமா சாங் வந்து இவன் மேல கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கான். என்னதான் இவனுக்கு அவ்வளவு கிரிட்டிசைஸ் இருந்தாலும் இவனோட பிரதர் கிட்ட இருந்து கிடைக்கிற இந்த கொஞ்சமான கேரும் அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு சின்ன 1-2 இன்ட்ராக்ஷனும் வந்து இவனுக்கு போதுமானதா இருக்கு. அதே மாதிரிதான் நம்மளோட லைஃப்ல வந்து 1008 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அந்த 1008 பிரச்சனையிலையும் 1 or 2 பாசிட்டிவ் திங்ஸ் வந்து இருக்கும். அதை நினைச்சு நம்ம எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். கிளீன் பண்ணிட்டே இருந்தவன் அது டெலிஷியஸா இருந்துச்சான் அப்படின்ட்டு கேட்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். இப்ப எனக்கு தெரிஞ்சிடுச்சு இவன் என்னை வச்சு காமெடி தான் பண்றான், என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான் பாரு அப்படின்ட்டு இவனோட காத்துல இருந்து புகை வர நான் அதை தெரியாம தான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சாங் கேட்க ஹனிடியூ மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட்டா இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கசக்க மாதிரி இருந்துச்சு, எப்படி சொல்லலாம் அப்படின்னா காக் சிரப் மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப திங்க் பண்ணி சொல்றான். இந்த மாதிரி யாராச்சும் இப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து ஸ்வீட்டா மேட் பண்ணாங்களா அப்படின்ட்டு இவன் கேட்க, உனக்கு அது ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு நீ டென்டிஸ்ட் கிட்ட போயிருக்க மாட்டேன், நீ தான் பாக்கெட்டா வாங்கி அதை சாப்பிட்டுருப்பியா அப்படின்ட்டு சாங் வந்து இவனை கலாய்க்கிறான். நான் டென்டிஸ்ட் கிட்ட சின்ன வயசுல போனேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா கேட்கறான். உன்னோட சைல்ட்ஹுட்ல நீ பண்ணாத சேட்டையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் திங்க் பண்றான். எனக்கு அழுத அழுகைக்கு உன்னோட லைஃப் டைம் ஃபுல்லா அதை ஞாபகம் வச்சிருப்பியே, எப்படி மறந்தா அப்படின்னு சொல்லிட்டு சாங்க்கு கொஞ்சம் டவுட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கறான். சாங் கிட்ட இருந்து எந்த ஒரு ஆன்சரும் வரல அப்படிங்கறதுனால நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, சரி என்னோட சைல்ட்ஹுட்டும் உன்னோட சைல்ட்ஹுட்டும் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிக்க சாங் வந்து ஸ்டன் ஆகி இவனை பாக்குறான். அப்படி இவனோட லைஃப்ல என்ன நடந்துச்சு, எதுக்காக இப்படி ஸ்டன் ஆகுறான் அப்படிங்கிற உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.